கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், ஸ்டாலின் என்ன பதில் கொடுத்திருக்கிறார்? எந்த அம்சத்திற்கான தன்னுடைய இந்த ரியாக்ஷன் அவர் கொடுத்திருக்கார்? முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய்க்கு திமுக தலைவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கார். பதவியேற்றதும் தங்கள் கையெழுத்துள்ள அறிவிப்புகளையும் வரவேற்பதாக குறிப்பிட்டிருக்கார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என பேச ஆரம்பிக்காதீங்க, அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேண்டும் என்றும் 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் பாஜக அரசின் ஓரவஞ்சனையும் சமாளித்துதான் நாங்க எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம். 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை சுழித்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்லேயே தெளிவா நாங்க சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதான் நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பதிக்க என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்னும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன் என்றும், வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் வாழ்த்துக்கள் என்று திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தற்போது எக்ஸ் தளத்தில் கருத்தை பதிவிட்டிருக்கார். விவரங்களுக்கு